In the shinobi world, it's not how you live, it's how you die. இந்த வேர்ட்ஸை கேட்டதுமே தெரிஞ்சிருக்கும் அதை யார் சொல்லியிருப்பான்னு. அவரு தான் த டோட் சேஜ், த பெர்வே ஹெர்மிட், ஜிராயா சென்சே. நீங்க நம்ம பேச போற கேரக்டர் ஒரு நிஞ்சா மட்டும் இல்ல, அவரோட லைஃப்ல எவ்வளவு ஃபெயிலியர் மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வச்சு ஃபியூச்சரை ஷேப் பண்ண ஒரு பர்சன். என்னதான் உள்ளுக்குள்ள லோன்லியா இருந்தாலும் நம்ம எல்லாருமே சிரிக்க வச்ச ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட ஃபைனல் ஃபைட்ல இந்த என்டையர் ஷினோபி வேர்ல்டே ஆள வச்சிருப்பாரு. இதுதான் த ஸ்டோரி ஆஃப் ஜிராயா தி கேலண்ட். லுக்கிங் பேக், ஜிராயாவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, Looking back, my life has really been full of nothing but failure. Continually rejected by Tsunade, unable to stop my friend, and unable to protect either my student or my mentor. Compared to the great and celebrated deeds of the Hokage, my actions are trifling, insignificant things. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களோட செல்ஃப் ஃபெயிலியர்னு சொல்ற பீப்புள்ஸ் தான் சைலண்டா அவங்களோட டெஸ்டினியை ஷேப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிராயா ஜஸ்ட் ஷினோபி மட்டும் இல்ல, அவன் ஒரு டீச்சர், ரைட்டர் அண்ட் டிராவலர். அண்ட் தி கிரேட் டோத் சேஜ் ப்ராஃபஸியை பத்தி சொல்லியிருப்பாரு. One day a human child will stumble into Mount Myoboku, and I will give that child the power of the toad as well as the prophecy. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜிராயா தனக்குள்ள இருந்த ஃபெயிலியரை தாண்டி ஒரு ஹோப்பை பார்த்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிராயா ஒன் ஆஃப் த 3 லெஜெண்டரி சயின்டிஸ்ட்ல ஒருத்தர்னு. அண்ட் அவரோட சாக்ரா லிட்டரலா இந்த பேட்டில் ஃபீல்ட்லயே ஷேக் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல். பட் அவரோட ரியல் ஸ்ட்ரென்த் ஃபிளாஷிங் நின்ஜுட்சுவோ இல்ல டோட் சம்மனிங்கோ இல்ல, அதுதான் அவரோட என்டியூரன்ஸ். ஜிராயா நருட்டோ கிட்ட சொன்ன வேர்ட்ஸ் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். A real ninja is one who endures no matter what gets thrown at him. Let me explain something to you. There's only one thing that matters if you're a shinobi, and it isn't the number of jutsu you possess. All you do need is the guts to never give up. ஈவன் தோ அவர் சிரிச்சுட்டே இருந்தாலும் அவர் கேரி பண்ண பெயின் ஹெவியர் தி மோஸ்ட். அண்ட் அந்த பேர்டன்ஸ் எல்லாம் நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். சுனாடே அவரை ரிஜெக்ட் பண்ணிருப்பா, ஓரோச்சிமாரு அவனோட பாண்டியை உடைச்சிருப்பான். ஈவன் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நகட்டோ, யாகிகோ, கோனனை ஈவென்ச்சுவலி தி பெயினா ஃபியூச்சர்ல ஃபைட் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஜிராயாவை பார்த்தாலும் he kept writing, teaching and smiling. And that's why fans நம்ம எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அண்ட் ஜிராயாவோட ஃபைனல் பேட்டிலுக்கு வந்தோம்னா, ப்ராஃபஸி டோர் ஸ்டெப்க்கு முன்னாடி இருக்க டைம்ல அவரோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட் நகட்டோ we are pain, we are gods னு முன்னாடி வந்து நிக்கிறான். அண்ட் ஜிராயாவும் அவங்கள பார்த்து பயப்படல. அவன் இறந்தாலும் பரவாயில்ல, இவங்களை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்ன்ற வேலை தான் பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்கு வரைக்குமே இந்த ஃபைட் தான் நருட்டோவிலேயே ஒன் ஆஃப் த எமோஷனல் எபிசோட்னே சொல்லலாம். அஸ் அ டீச்சரா அவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுமே ஃபைட் பண்றது ஜஸ்ட் ஒரு பேட்டில் மட்டும் இல்ல, அது ஆன் ஸ்கிரீன் ட்ராஜடி. ஈவன் அவரோட த்ராட் உடஞ்சி பேச முடியாத நிலைமையிலையும் ஸ்மைலோட எழுதணும்னா அது ஜிராயாவால மட்டும்தான் முடியும். ஜிராயா எப்பவுமே சொல்லுவாரு, I believe that you can't call yourself a real man unless you can laugh off all the bad stuff that happens to you, or at least use it as writing material. அண்ட் அதை தான் எக்ஸாக்டா அவருமே பண்ணாரு. அவரோட ஃபைனல் மூமெண்ட்ஸ்ல சீல முழுங்கும் போதும் அவரோட ஸ்டோரிய ஒரு ட்ராஜடியா முடிக்காம அதை ஒரு நியூ டேல்கான பீனிங்கா தான் முடிச்சு. The tale of Jiraiya the Gallant. Well, now it'll end a bit better, I hope. I suppose it's about time I put down my pen. Oh, that's right. What should I name the sequel? The Tale of Naruto Uzumaki. ஈவன் அவரோட டெத்லயும் அவரை பத்தி யோசிக்காம அவரோட ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஹோப்பை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. நருட்டோ ரசிங்கன் அண்ட் சேஜ் மோட இன்ஹெரிட் பண்ணதை தாண்டி ஜிராயாவோட இன்னொரு வெர்ஷனா தான் மாறி இருப்பான். எதுக்குமே கிவ் அப் பண்ணாத கட்ஸ், தன்னோட பெயினை ஹைட் பண்ற ஸ்மைல், பீஸ்க்காக சண்டை போறது, வேர்த்துன்னு நினைக்கிற பிலீவ், இதுவே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணும். அஸ் அ சென்சேவா ஜிராயா வின் பண்ணிட்டாரு. ஜிராயா டெத் நினைச்சு சுனாடே அழுதா நருட்டோ அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்க ப்ராமிஸ் பண்ணான். அஸ் அ ஃபேன்ஸா அவரோட வேர்ட்ஸை ஸ்டில் கேரி பண்ணிட்டு தான் இருக்கும். Your smile is my salvation, Naruto. And that's why Jiraiya more than just a character. அவரு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணது ஃபெயிலியரா இருந்தாலுமே ஹீரோவா மாறலாம். சம்டைம்ஸ் டெஸ்டினி அவன் ஒர்த்தா இருக்கானா இல்லையான்லாம் பார்க்காது. ஸோ சொல்லுங்க, ஜிராயா தான் அனிமேலியே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மென்டாரா? அவர் தவிர யாராச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு எமோஷனல் வீடியோவை பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துருங்க. ஜிராயா வேணா நருட்டோ டேல் எழுதிருக்கலாம், பட் நம்ம இங்க லெகசியா எழுதிட்டு இருக்கோம்.